தூத்துக்குடி மாவட்டத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து ராகுல் காந்தி பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். You will see that Narendra Modi is fully controlled by Donald Trump. இன்றைய நடக்கின்ற பாஜக அரசையும் நம்முடைய பிரதமரையும் உற்று பார்த்தால் உங்களுக்கு ஒன்று புரியும். நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியை அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கண்ட்ரோல் செய்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். He's signed the US-India deal, which essentially sold Indian agriculture, Indian industry, Indian data and Indian energy security. இன்று அமெரிக்காவோடு நாம் செய்து கொண்டிருக்கின்ற வர்த்தக ஒப்பந்தம் நம்முடைய விவசாயத்தை, நம்முடைய தொழிலை, நம்மிடம் இருக்கிற தரவுகளை, நம்மிடம் இருக்கின்ற சிறு குறு தொழிலினுடைய முன்னேற்றங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு அடகு வைப்பதற்காக எழுதி தரப்பட்ட ஒப்பந்தம் தான் மோடி அவர்கள் ட்ரம்போடு செய்து கொண்டிருக்கின்ற இந்த வர்த்தக ஒப்பந்தம். In fact, Donald Trump openly says that when I call the Prime Minister of India, he picks up the phone and he calls me sir. ட்ரம்ப், அமெரிக்க குடியரசுத் தலைவராக இருக்கிற ட்ரம்ப் பகிரங்கமாக சொல்லுகிறார், நான் எப்பொழுதெல்லாம் தொலைபேசி எடுத்து மோடியை அழைக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் மோடி உடனே எழுந்து நின்று சார் என்று பணிவோடு என்னிடம் பேசுகிறார். You imagine the Prime Minister of India calling Donald Trump sir. இது கற்பனை செய்து பாருங்கள். நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் அவர் அமெரிக்க குடியரசுத் தலைவரை சார் என்று அழைப்பது என்பது எவ்வளவு பெரிய அவமானம் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். If Donald Trump tells Mr. Modi jump, Mr. Modi will jump. டொனால்ட் ட்ரம்ப் நம்முடைய மோடி அவர்களை பார்த்து குதியுங்கள் என்று சொன்னால் உடனே நம்முடைய பிரதமர் குதிப்பார். Before the war in Iran, suddenly Narendra Modi was told go to Israel. He just took the plane, went to Israel and came back. நம்முடைய ஈரான் யுத்தம் வருவதற்கு முன்னால் ட்ரம்ப் மோடியை பார்த்து இஸ்ரேலுக்கு போங்கள், அங்கே போய் அந்த நாட்டினுடைய பிரதமரை சந்தியுங்கள் என்று ஆணையிட்டார். உடனே நம்முடைய பிரதமர் இஸ்ரேலுக்கு போய் அங்கே இருக்கின்ற பிரதமரை பார்த்தார். The reason is simple. Epstein files and Mr. Adani. அதற்கு என்ன காரணம்? எப்ஸ்டீன் ஃபைல் என்று சொல்லக்கூடிய பல ரகசிய நடவடிக்கைகள் அடங்கிய ஆவணங்களும் அதானி அவர்களுக்கு இருக்கின்ற வியாபார நலனும் தான் அதற்கு பின்னாலே இருக்கின்ற காரணங்கள். And that is exactly what Narendra Modi wants the Chief Minister of Tamil Nadu to do. நரேந்திர மோடி எப்படி ட்ரம்பிடம் நடந்து கொள்கிறாரோ அதை போல தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்று மோடி நினைக்கிறார். When he calls up the Chief Minister of Tamil Nadu, he wants to hear sir. அவர் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரை தொலைபேசியில் அழைத்தால் இங்கே இருக்கின்ற முதலமைச்சர் உடனே எழுந்து நின்று சார் என்று பணிவோடு அழைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Problem is Mr. Stalin will never ever call Narendra Modi sir. இதில் என்ன முக்கியமான